श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः तयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல இன்றைய தினம் 87வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் யன்னா பவாம பவதீய கடாட்சலக்ஷம் संसारगर्त परिवर्तमतो गमाम आगंसि ये खलु सहस्रमजस्रमेव जन्मस्वतन्महि कथं तैमेनुकम्प्याः। போன ஸ்லோகத்துல தனக்கு ஒரு தேத்தரவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் நைச்சானுசந்தானம் பண்ணிருக்க அம்மான் ஆழிப்பிரான் என்றெல்லாம் சொல்ல மாதிரி பெருமாள் சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் அகடித கடனா சாமர்த்தியத்தோடு இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவரைங்க அதிநீச்சனாக இருந்திருக்கிற நானுங்க என்று அணுகுவதற்கே தனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் நினைச்சேன். அதே மாதிரி தன்னிடத்துல ஒரு விசேஷம் இருந்தா தானே அதை ஒரு பொருட்டாக மதித்து பெருமாள் தன்னை ரட்சணம் பண்ண போற அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு விசேஷமும் என்னிடத்துல இல்லை. பிரத்யுத விபரீதம் தான் என்னிடத்துல இருந்துட்டு இருக்கு. என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் பாப்பங்கள் தான் இருக்கு. இப்படிப்பட்ட நான் அந்த எம்பெருமான மனசால நினைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவனாக இருக்கேன் என்றெல்லாம் அங்க சாதிச்ச. அது மொத்தம் நைச்சானுசந்தானம். அதுக்கப்புறமா போன ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்லி சொன்னேன். என்னிடத்துல ஒரு விசேஷம் இருந்து நீர் அனுகிரகம் பண்ற அதுக்காக அனுகிரகம் பண்றேன்னு சொன்னாக்க அது சாத்தியமே இல்லை. என்னிடத்துல எப்பவும் எந்த விசேஷமும் இருக்க போறது இல்லை. இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. சரி, அப்ப என்ன சொல்ல போற? பெருமாளே தன்னுடைய சகஜ காருண்யத்தினால ஒருத்தர நினைக்கிறேன், நான் இவளை ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரீதியில என்ன நினைச்சு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தாக்க அப்ப என்ன காட்டிலும் பாக்கியசாலி வேற யாரும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த இடத்துல. ஏனம் ஜனம் முரரி குருஷே சேத்து அமுதா கஷ்டித் யுக்ததபா நபவத்யேவ அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகான்னு அளவுதான் சொல்ற. உன்னுடைய தயைக்கு என்ன காட்டிலும் உத்தமமான பாத்திரம் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். உன்னுடைய கருணை விடணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கருணைக்கு நான் தான் உத்தமமான பாத்திரமாக இருக்கேன். அனுத்தமம் பாத்திரம் தயாயான்னு சொல்லச்சே. அதே மாதிரி இவரும் சொல்ற, நீரா எனக்கு அனுகிரகம் பண்றதுன்னாக்க அப்ப நான் அதிநீச்சனா எவ்வளவு இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த கஷ்டப்பட்டு இருக்கவனுக்கு அனுகிரகம் பண்றதுன்றது உங்களுடைய காரியம். அப்போ அதுக்கு நான் உகந்து ஏத்துக்கிறேன், பரம பாக்கியமாக கருதுறேன்னு சொல்லி சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல சில அம்சங்கள் பராமர்சம் பண்ண வேண்டியிருக்கு.
அதாவது இதுக்கு முன் ஸ்லோகத்துல வருச்சு. இதுக்கு வியாக்கியானத்துல சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால ஒருத்தனை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேருனாக்க, அவருக்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சம்பந்தத்தால அங்க ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் சங்காத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த சங்கத்தினால தன்னை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேருனாக்க அவரை யாராலையும் நிறுத்த முடியாது. அதை காட்டிலும் நமக்கு வேற ஒரு பரம பிரயோஜனம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் பரம பிரயோஜனமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெறுவதுன்றது நம்மளுடைய பாக்கியம். அதனால நம்ம உயர்ந்தவராக ஆர்வம்னு தன்னை பத்தி விசேஷமா சொல்றேன்னு சொன்னேன். இப்ப பெருமாளுடைய சங்கல்பத்துக்கு பெருமாள் நம்மளுக்கு வரிசை ரக்ஷா குதஸ்யாத் ஸ்வை ஜாதரோஷே பயம் குதஸ்யாத் ஸ்வை சானுகம்பே. இது அஷ்டபுஜ அஷ்டகத்துல சாதிக்கிற பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஒருத்தன் பாத்திரமாயிட்டான்னாக்க யாராலையும் அவனை ரட்சணம் பண்ண முடியாது. பெருமாளுடைய ரட்சணத்துல ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க யாரும் அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்த முடியாது. இதுதான் இதனுடைய அர்த்தம். அந்த பெருமாளுடைய ரட்சணத்துக்கு ஆளாவது, அந்த ரட்சணத்துல விஷயமாகிறதுன்றது எப்படி? அவன் தன்னுடைய சம்பந்தம், நமக்கு அவனுக்கு இருக்கிற சம்பந்தத்தை கொண்டு உடையவன் உடமையை ரட்சிக்கிறதுன்ற முறையில நம்மள ரட்சணம் பண்றேன்னு சொன்னாக்க அது எனக்கு ஒரு பரம பாக்கியம்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். எமே வயசு இதுல என்ன ரொம்ப பராமர்சம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளன இந்த இடத்துல. எமே வைஷபுரணத்தை தேனலபியா பெருமாள் சித்தோபாயமாக இருக்கு. பெருமாள் அவனை அடைவதற்கு அவர்தான் உபாயமாக இருக்கிறதே தவிர எம்பெருமான அடைவதற்கு நாம் பண்ற பக்தி பிரபத்தி எல்லாம் உபாயம் இல்லை. உபாயம் இல்லைன்னா சாட்சாத் உபாயம் இல்லை, நேரடியான உபாயம் அல்ல. நாம பண்ற பக்தி பிரபத்தி எல்லாம் பெருமாளுடைய கடாட்சம் நம்ம மேல விழறதுக்கு, பெருமாளுக்கு பிரசாதனமாக அந்த பக்தி பிரபத்தி இருக்கு. இதன் மூலமாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. ஆகையால இது பரம்பரையா காரணமே தவிர சாட்சாத் காரணம் இல்லைன்றது வெட்டமா சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சன்னிவேசத்துல சில வியாக்கியானங்கள்ல வரைச்சே அந்த போன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணிருக்கா. என்னன்னா, அவன் இவனை பெற நினைக்கும் போது வாதகமும் விலக்கன்று என்று ஒரு வார்த்தை. இது பூர்வாச்சாரியாளுடைய ஒரு வார்த்தை. பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சேர்னாக்க நாம பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் கூட அதுக்கு தடையாக இருக்கிறது அல்ல அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சுவாமியாய் சுதந்திரனானவன் அவன் சொம்மாய் பரதந்திரனாய் இருக்கிற இவனை சுவேட்சையாலே பெற நினைக்கும் அளவில் பாபங்களில் பிரதானமாக எண்ணப்படும் பாதகமும் பிரதிபந்தகமாக மாட்டாது என்கை. இத்தால் பரகத ஸ்வீகாரோபாயத்துவம் காட்டப்பட்டது என்று இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு. அதாவது பெருமாள் சுதந்திரன், அந்த சுதந்திரனாகவும் சர்வரட்சகனாகவும் இருந்திருக்க அந்த பெருமாள் சுதந்திரனாக இருக்கச்சே அவருடைய ஸ்வம் அப்படின்னா அவருடையதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப நாமெல்லாம் பெருமாளுடைய ஸ்வமாக இருக்கோம், பெருமாளுடைய வஸ்துவாக இருந்துருக்கோம், பரதந்திரனாக இருந்துருக்கோம். இப்ப பரதந்திரனாக இருந்துருக்கிற நம்ம பெருமாள் ரட்சணம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க ஸ்வேச்சையாலே பெற நினைக்குமாகில் இந்த வஸ்துவை நான் எடுத்துக்கிறேன்,
இதை ஸ்ரீவைகுண்டத்துல கொண்டு இந்த வஸ்துவை வச்சுட்டு இது மூலமான ஒரு கைங்கரியத்தினால நான் ரசிக்கிறேன்னு பெருமாள் தன்னுடைய இச்சையினாலேயே எடுத்துட்டேர்னாக்க அப்போ நாம பண்ணின பாபங்கள் எதுவுமே நடுவுல இதுக்கு தடங்கலாக ஆகாது என்று அர்த்தம். அது பூர்வாக்கமாக இருந்தாலும் உத்தராக்கமாக இருந்தாலும் எதுக்குமே இது ஆகாதுன்னு தாற்பயம். அது இதுக்கு அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இதே வாசகத்தை எடுத்துட்டு ரகசிய திரைசாரத்துல சமாதானம் சொல்றேன். அது என்ன சமாதானம் அப்படின்னா, சர்வேஸ்வரன் தான் மோட்சம் தர நினைக்கும் போது வாசகங்களும் விளக்காது என்னும் வார்த்தையும், இந்த வார்த்தை இது புத்திபூர்வோத்தராகத்தில் நிகிரகமும் வராது பிராயச்சித்தமும் வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது. அதாவது சர்வேஸ்வரன் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க அவன் தெரிஞ்சே பிரபத்திக்கு அப்புறமா பாபத்தை பண்ணான்னா கூட அதனால பெருமாள் நிகிரகிக்க மாட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமும் பண்ணிக்க வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது. அப்ப வேற என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, பிரசாதனத்தாலே அவன் பிரசன்னனானால் மோட்சம் அவசியம் பாவி என்றபடி நாம பண்ணக்கூடிய பிரசாதனம்ன்றது பக்தி பிரபத்தி. இந்த பிரபத்தியினால பெருமாள் கணக்கு பிரசன்னனாக ஆயிட்டாருனாக்க மோட்சம் கட்டாயம் வரும்னு அர்த்தமே தவிர, அது பிரபத்திக்கு அப்புறமா புத்திபூர்வோத்தராகம் பண்ணமானாக்க அந்த புத்திபூர்வோத்தராகத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்குவானோ அல்லது அதனால நிகிரகம் வராதுன்னோ அர்த்தம் கிடையாதுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அந்த ரீதியில தான் இந்த ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். நாம் பெருமாள் நமக்கு தன்னுடைய ஒரு சகஜ காருண்யத்தினால இந்த சங்கல்பிச்சுண்டு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன்னா, எப்ப தீர்மானம் பண்ணுவே, நாம பண்ண வியாஜத்தையே பெரிய ஒரு வியாபாரமாக நினைச்சிருந்து பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க அதுக்கப்புறமா அவரை விளக்க வல்லவா யாரும் இல்லை. அதுதான் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை நினைச்சிட்டு நாம சந்தோஷப்படணும்ன்றது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இன்னைக்கு இப்ப இதனால ஒரு விசேஷமான அர்த்தம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆழ்வான் தன்னை எப்ப பார்த்தாலும் நைச்சான சந்தானம் பண்ணிட்டு தன்னிட குறைப்பட்டு தாங்க சொல்லச்சே தாம் பண்ணின ஒரு பிரபத்திய கூட பெருமாள் ஒரு பொருட்டா எடுத்துட்டு பெருசா எடுத்துட்டு ஒரு அல்ப வியாஜத்தை கூட பெருசா எடுத்துட்டு தனக்கு அனுகிரகம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்கா அப்ப தன்னை காட்டிலும் பாக்கியம் பெற்றவன் லோகத்துல யாரும் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லணும். அதை நினைச்சுட்டு பெருமாள் ஆழ்வான் பெருமைப்படுறேன். பெருமாளுடைய அனுகிரகம் தமக்கு வருதிருக்க அதை நினைச்சுட்டு இந்த இடத்துல ஆழ்வான் சந்தோஷப்படுறேன், பெருமையாக பேசுறேன்னு போன ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இன்னைய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு என்னன்னா, இப்போ பெருமாளுடைய கட்டாட்சம் என் மேல இருந்திருக்கா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் பெருமாளுடைய கட்டாட்சம் என் மேல வேலைன்னு தான் எனக்கு தெரியும். என்னவதீய கட்டாட்ச லட்சம் சம்சாரகர்த்த பரிவர்த்தமதோகமாம அகம்சியே கலு சஹஸ்ரமஜஸ்ரமேவ ஜன்மஸ்வதன்மஹி கதம் தைவேனு கம்ப்யாஹ. நான் இந்த சம்சாரத்துல இன்னும் வழுண்டு நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப சம்சாரத்துல நான் வழுண்டு இருக்கேன்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு மோட்ச சிந்தையே ஏற்படல. அந்த மோட்ச சிந்தையே ஏற்படாததுனால இந்த சம்சாரத்திலேயே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கிற முறையில மேல மேல வழுண்டே நான் இருந்துட்டு இருக்கேன்னு இது நிதர்சனம். எனக்கு இன்னும் மோட்சம் வரலையே, இந்த பிரகிருதியில தானே நான் இருந்துட்டு இருக்கேன்.
இந்த சம்சாரத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்றது? ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேன் மதுசூதனஹ சாத்விக சது விஜ்ஞேயஹ சவை மோட்சார்த்த சிந்தகஹ என்று சொல்லிருக்கு. ஜாயமான தசையில ஒருத்தன் பறக்கச்சையே பெருமாளுடைய கட்டாட்சம் கணக்கு அவன் மேல விழுந்துட்டுனாக்க ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேத் மதுசூதனஹா, அந்த மதுசூதனன் கணக்கு அவனை பார்த்துட்டே இருந்தாக்க சாத்விகா சது விஜ்ஞேயா, அவன் தான் சாத்விகன்னு அறிய தகுந்தவனாக ஆறான். அவன் தான் சாத்விகன். சவை மோட்சார்த்த சிந்தகா, அவன் தான் மோட்சத்தை பத்தி நினைக்கிறவனாக ஆவான். அப்பதான் அவன் மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கிற பக்தி பிரபத்தியை பத்தி நினைக்க போறான். அந்த பக்தியோ பிரபத்தியோ தனக்கு எதுல அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தோட அதுல எளியவனாக ஆக போறான். இப்ப நான் இந்த சம்சாரத்துல நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப போன ஜென்மால கணக்கு எனக்கு எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அந்த ஜென்மாலேயே நான் மோட்சம் பெறுவதற்கு பெருவாள் திருவடியை அடைவதற்கு என்ன வழின்றத பத்தி யோசனை பண்ணிருப்பேன். அப்ப நான் பக்தி பண்ணலாமா பிரபத்தி பண்ணலாமான்னு நான் யோசனை பண்ணிருப்பேன். நான் எதுக்கு அதிகாரியோ அந்த அதிகாரமான உபாயத்திலையும் நான் இறங்கியிருப்பேன், பண்ணல. அதனால நான் எனக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கல, நான் இந்த சம்சாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப இதுல இருந்து வியக்தமாக ஒரு விஷயம் தெரிகிறது, நான் உன்னுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகலைன்னு தெரியுது. இதை என்ன அழகா சொல்ற பாருங்களோ, என்ன பவதீய கடாட்ச லட்சம். ஹே பகவன்னே, இங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் பார்த்து சொல்ற, பவதீய கடாட்ச லட்சம், உம்முடைய கடாட்ச லட்சம் கடற்கன் பார்வைக்கு லட்சம்ன்றது லட்சியம் அர்த்தாண்டுக்கு உம்முடைய கடற்கன் பார்வைக்கு நான் இலக்காக என்ன அபவாம, நான் ஆகாமல் போனோம் ஆகலாம், நான் ஆகல, உம்முடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாக நான் ஆகல. அதனால என்னாச்சு அப்படின்னா, அப்போ சம்சாரகர்த்த பரிவர்த்தம் அதஹா அகமாம, இந்த சம்சாரமாகிற ஒரு புதகுழி, அந்த புதகுழியில போய் இறங்கிட்டு அது அப்படியே முங்கிட்டே இருந்துருக்கு, மேல மேல வெளியே வர முடியாத நான் இருந்துருக்கேன். அந்த கர்த்தத்துல போய் விழுந்துட்டு வந்தானு, படுகுழியில போய் விழுந்துட்டு வந்தான். சம்சாரகர்த்த பரிவர்த்தம் அகம் அகமாம, அதுல போய் விழுந்துட்டோன்னு ஆயிட்டு நானு. இப்ப நல்லா தெரியுது, இதுல இருந்து வெளில வரத்துக்கு என்ன வழி இருக்கு? நான் இதனா புண்ணியம் பண்ணி எதனா உன்னுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா மோட்சத்தை பத்தி சிந்திக்கவாவது சிந்திக்கலாம். அதுவும் என்னிடத்துல உங்களுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்துதான்னு எனக்கு தெரியல. ஆகம்சியே கலு சஹஸ்ரமஜஸ்ரமேவ ஜன்மஸ்வதன் மஹி கதம் தயிபேனுகம் த்யாகம். இந்த சம்சாரத்துல விழுந்தது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு காரியமும் பண்ணிருக்கேன். இந்த சம்சாரத்துல விழுந்த பிற்பாடு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எத்தனையோ பாபங்களை மேல 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 பண்ணிட்டே இருந்துருக்கேன். ஆகாம்சியே கலு சஹஸ்ரம் அஜஸ்ரமேவ ஜன்மசோ அதன்மஹி. இப்படி சம்சாரத்துல விழுந்திருக்கிற நாங்கள்லாம், அஜஸ்ரம்னா இடைவிடாமல் அடிக்கடி இப்படின்னெல்லாம் அர்த்தம். அஜஸ்ரம் ஜென்மசு, ஒவ்வொரு ஜென்மாக்கள்லையும் சஹஸ்ரம் ஆகாம்சி, ஒரு பாப்பம் ரெண்டு பாப்பம் பண்ணல, ஆயிரக்கணக்கான பாப்பங்களை நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் இப்படி ஆயிரக்கணக்கான பாப்பங்களை நாங்க பண்ணினவர்களாக இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, பவதா அனுகம்பியாக கதம் பவாமகான்னு அர்த்தம். உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக எப்படி இலக்காக ஆகும்? என்ன எதனா கொஞ்சம் போறோம், நல்ல காரியம் பண்ணியிருந்தாலே போறோம், பெருமாள்
அந்த தன்னுடைய ஒரு சகஜ காரண்யத்தினால அதை மாற்றி விடுவேன். இந்த சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்துல சாதிக்கிற நாம பண்ற ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தம் இருக்க, அந்த எதிர்ச்சா சுக்கிருத்தத்தை பெருமாள் தன்னுடைய சகஜ காருண்யத்தினால அது ஆச்சாரிய பிராப்திக்கு உறுப்பாக ஆக்கிடுறேன், காரணமாக ஆக்கி ஆச்சாரிய பிராப்தி கிடைச்சிடுச்சோம்னாக்க அதுக்கப்புறமா எல்லாமே வந்துட போறது நமக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயத்தையே பெருசா நமக்கு பண்ணி அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன். அந்த ஒரு குட்டியுண்டு ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய காரியத்தை கூட நான் பண்ணல. அப்படி என்ன திரும்பி பார்த்தா மூட்டை மூட்டையா பாபம் தான் தெரியறதே தவிர எந்த மூலையிலையும் ஒரு நல்ல காரியம் பண்ணினதே தெரியல. அப்போ உம்முடைய கட்டாட்சம், அனுகிரக ரூபமான கட்டாட்சம் என் மேல எப்ப விழும்? உமக்கு தோன்றதெல்லாம் தண்டதர தோன்றது. பெருமாளுடைய கட்டாட்சத்துல ரெண்டு விதம் இருக்கு. பெருமாள் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்றது அவருடைய ஒரு செயல். எப்பேற்பட்ட நீச்சனாக இருக்கிறவனையும் கூட தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனுடைய பாப்பங்கள்லாம் தொலைச்சி அவனுக்கு ரட்சணம் பண்றதுன்றது பெருமாள் எடுத்துட்டு இருக்கிற இன்னொரு தீட்சை. சரணாகத பரித்ராண சத்தன் தீட்சத்தினாக பெருமாள் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ இந்த சரணாகத்தனாக ஆறுதுன்ற ஒரு சின்ன ஒரு வியாஜம், இந்த வியாஜம் எங்கேயான ஒரு மூலையில தம்பெட்டு எடுத்தோம்னாக்கா மீதி எல்லாம் பெருமாள் தானே பார்த்துப்பேன். ஆனா அது தம்பிடலைன்னாக்கா எங்கேருந்து பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ண போறேன்? எந்த அம்சத்துலயும் ரட்சணம் பண்ண போறது. இததான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். தன்னுடைய நைத்தியானுசந்தானம் தன் விஷயத்துல. ஆனா ஒரு விஷயம் சித்தமாயிடுறது. இப்ப ஏற்கனவே பண்ணின பகவத் கட்டாட்சம் இல்லாததுனாலதானே நான் இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கேன்னு இந்த விஷயம் ஆறுது. இதுல 2-3 விதமா யோசனை பண்ணலாம். நமக்கு இந்த ஜென்மம் கிடைச்சிருக்குன்னாக்க ஜென்மாந்தரத்துல நாம பக்தி யோகம் பண்ணி பிராரப்த கர்மாவசானத்துல பக்தி யோகம் பண்ணாங்க. பக்தி யோகம் என்ன பண்ணோம்? அந்த பிராரப்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவுக்கு முழுசா பலத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் மோட்சம் கொடுக்கும். அதுக்கு முன்ன அது மோட்சத்தை கொடுக்காது பக்தி யோகம்ன்றது. இப்ப ஒரு கால் நாம ஜென்மாந்தரத்துல பக்தி யோகம் பண்ணி அது மூலமாக நமக்கு ஒரு பிராரப்த கர்மா இருக்கு. இன்னொரு ஜென்மா மனுஷனா பிறக்கிறது, பிராமணனா பிறக்கிறது, ஸ்திரீயா பிறக்கிறதோ புருஷனோ பிறக்கிறதோ இந்த மாதிரி ஒண்ணு பிறந்திருந்தோமானாக்க அப்போ தத்ரயுக்தமா இந்த ஜென்மா வந்திருந்துனாக்க இதை ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த ஜென்மாவை குறைவா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு ஒண்ணு தோணும். அப்படி ஜென்மாந்தரத்துல கணக்கு நாம ஒரு பக்தி யோகம் பண்ணி அதனுடைய நிஷ்பத்தி ஏற்பட்டிருந்துன்னாக்கா பிராரப்த கர்மாவினால 2 வந்தாலும் கூட இன்னொரு ஜென்மா வந்தாலும் கூட அந்த ஜென்மாந்தரத்துல பண்ணினதனுடைய புண்ணியங்கள் அந்த பக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தியானதனுடைய பலன் அதுக்கு இந்த இடத்துல இந்த ஜென்மாவிலையும் பிரகாசிதமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு இருக்கும். சபரி வேடுவ குலத்துல யாரோ ஒரு அந்த பெயர் கூட சொல்லாத அளவுக்கு ஒரு நீச்சமான ஒரு குலத்துல அவ பிறந்தா. அப்படி பிறந்தவளாக இருந்தாலும் கூட அங்க மகர்ஷிக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை, ராமர் சாட்சா்காரம் பண்ற நிலை, ராமரிடத்துல மோட்சம் கொடுன்னு அவ கேட்கல. அந்த ராமரை தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே உத்தரக்ஷணத்துல அவ மோட்சத்துக்கு போயிட்டா. ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்கிருத்த விசேஷம், ஜன்மாந்தரத்துல பண்ண பக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தி இந்த ஜென்மால ஏற்பட்டிருக்கு. அந்த பக்தி யோகத்தினுடைய பலன் இந்த பிராரப்த கர்மாவனால வந்த ஜெவன் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையோ, அதனால வந்திருக்கு, அதனால போயிட்டு. அதே மாதிரி இடல வரிசை மகாபாரதத்துல பார்த்தோம்னா விதுர ஒரு
ஒரு சூத்திர ஜென்மாவில் இருந்தாலும் கூட ஜன்மாந்தரத்துல அவருக்கு பக்தி யோகம்ன்றது பண்ணி அதுல நிஷ்பத்தி ஏற்பட்டதுனால அவருக்கு இந்த ஜென்மாவிலையும் பிரம்ம ஞானத்தோட அவர் இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். துலாதரர், தர்ம வியாதர் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் அந்த பக்தியோக நிஷ்பத்தி கணக்கு ஏற்பட்டதுன்னா அதனுடைய அடையாளம் பிராரப்த கர்மாவை போக்கடிக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மா வந்திருக்கு, அதுக்காக இருக்கான்றது இருக்கு. அப்போ அந்த அடையாளம் நல்லா தெரியும். இப்ப அந்த மாதிரி எந்த நிஷ்பத்தியும் எனக்கு வரல. ஏன்னாக்க இந்த ஜென்மால வேற ஒரு அந்த மாதிரி வந்த நிஷ்பத்தி வந்ததுக்கு உண்டான அடையாளம் எதுவுமே இந்த ஜென்மால எனக்கு இல்லை. நான் எல்லாரையும் போல நித்தியம் பாப்பம் பண்றவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால எனக்கு இது வரைக்கும் உன்னுடைய கட்டாட்சம் ஜாயமான திசையில ஏற்படவில்லை என்பதுதான் சித்தம். அதான் இந்த இடத்துல பிரத்யட்சமாக இருக்கிறத சொல்ற என் நாபவாம பவதீய கட்டாட்ச லட்சம் சம்சாரகர்த்த பரிவர்த்தம் அத்தஹா அகமாம என்பதாக. இதுக்கு அடுத்த விஷயத்துல வரச்சேதான் உத்தரார்த்தத்தை பத்தி பராமர்சம். சரி, இந்த ஜென்மால நாம பண்ணலாமோ இல்லையோ? இந்த ஜென்மால ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும்னாக்க அந்த புண்ணிய காரியத்துல ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிராரப்த கர்மா இருக்கும். அது இருந்தாதான் இந்த புண்ணிய கர்மாவில ஈடுபடும். பிராரப்த கர்மால 2 அம்சம் இருக்கு. புண்ணியாம்சமும் இருக்கும், பாப்பாம்சமும் இருக்கும். பாப்பாம்சம் என்ன பண்ணும்? மேல மேல பாப கர்மாவை பண்ணும்படியாக பண்ணும். புண்ணியாம்சம் என்ன பண்ணோம்னாக்க புண்ணிய கர்மாவில ஈடுபடும்படியாக பண்ணும். பாப்பாம்சம் அதிகமாக இருந்ததுன்னா மேல மேல பாப கர்மாவையே அதிகமாக பண்ணும்படியாக பண்றது. புண்ணியாம்சம் அதிகமாக இருந்ததுன்னாக்க அப்போ புண்ணிய கர்மாக்கள்ல மேல மேல ஈடுபட்டு பண்ணி நல்ல காரியத்தை பண்ணி அடுத்த ஜென்மாலையான நல்லது ஏற்படும்படியாக பண்ணும். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதோ பாப்பங்கள் தான். இதை பார்த்தோம்னாக்கா என்னுடைய பாப்பாம்சம் தான் அதிகமாக இருந்துருக்கு, புண்ணியாம்சமே இல்லாத போயிடுறது. அப்போ புண்ணியாம்சம் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கிறதுனால எதை பத்தி எதை நினைச்சுண்டு சரி இவனை அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு உமக்கு தோணும். கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவனாக இருந்துருக்கிற நீ உனக்கு இவன் என்னை சேர்ந்தவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு எண்ணம் வரணுமே. அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வரத்துக்கு ஆச்சாரியால் சொன்னாங்கனாக்கா இவன்லாம் என்னை சேர்ந்தவன் இவனை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா ஆச்சாரியனுடைய வார்த்தையை உம்மால மீற முடியாது. ஆகையால நீர் பண்ணுவேன். அது ஒருத்தர் சிபாரிசு சொல்றதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். நானு இப்படிப்பட்ட நிலையில எனக்கு இருக்கச்சே உங்களுடைய கட்டாட்சம் எங்கேருந்து விழப்போறது, எனக்கு எங்கேருந்து மோட்சம் கிடைக்க போறது, இது என்னன்றது உங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஒரு விதத்திலேயே நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன்னு ஆழ்வான் நைச்சானுசந்தான ரூபமாக தன்னுடைய நிலைய இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என்னாக பவாம பவதீய கட்டாட்ச லட்சம் சம்சாரகர்த்த பரிவர்த்தமதோகமாம அகம்சியே கலு சஹஸ்ரமஜஸ்ரமேவ ஜன்மஸ்வதன்மஹி கதம் தயிமேனு கம்பியாஹ. இந்த இடத்துல ஆழ்வான் தன்னை சொல்ற மாதிரி சொல்லிக்கிறதே தவிர தன்னை சொல்லல. லோகத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருந்துருக்காளோ இல்லையோ அவளைதான் சொல்ற. நாம நம்மள சொல்றோம்னு கூட நினைச்ச கூடாதுன்னு தான் அடையனுடைய எண்ணம். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பெருமாளுடைய கட்டாட்சத்தினால நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கு, ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆச்சாரியாலும் நம்மை சேர்ந்தவன் தன்னை சேர்ந்தவன் சொல்லி பெருமாளிடத்துல நம்மளுடைய பரத்தை அவ சமர்ப்பிச்சுட்டா. இப்ப இது ஒரு பெரிய ஒரு சுகிருத்தம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒன்றும் தப்பே இல்லை. நம்ம எல்லாரும் பாக்கியம் பண்ணினவாள் தான். இப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாமல் இன்னும் பரண்யாசமும் பண்ணிக்காமல் இருக்கிறவா சில பேர் இருக்காளே, அவளுக்காக சொல்ற வார்த்தை இப்படியே தொடர வேண்டாம். ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்திண்டு அந்த பகவத் கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகணும். ஆகையால இதுதான் ஆழ்வான் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன்னு ஏற்படுறது. இப்படிப்பட்ட ஆழ்வானுடைய திருவாக்குனால சொல்ற மாதிரி
ஆச்சாரிய கட்டாட்சம் பூர்வகமான பகவத் கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.